Hello guys, welcome back to Selvi Motors. நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ப்ரீவியஸாக போட்டிருந்ததில் 90% ஸ்டாக்கு ரிட்டன் வேறு வந்திருக்கு. 1 by 1 பார்த்துடலாங்க. பொறுமையாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஆர்எஸ் வந்திருக்கு, R3 வந்திருக்கு, ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன் இருங்க. பெனிலி 600i ஆகட்டும், எல்லாமே ஒரு தரமான கண்டிஷனில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் யூஸ்டு பைக் தேடிட்டிங்கன்னா நம்ம செல்வி மோட்டார்ஸுக்கு டேரெக்டாக ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பெனிலி 600iலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2016 மாடல், ஒரு வெல் மெயின்டைன் வெஹிக்கிள் தாங்க இது. எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸே நிறைய இருக்குது. ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க, ஸ்டாக் எக்ஸாஸ்ட் அவைலபிளாக இருக்குது. லிவர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்லைடர்ஸ் போட்டிருக்காங்க, ரேடியேட்டர் கார்டு அவைலபிளாக இருக்குது. இன்னொரு தனியாக செப்பரேட்டாக ஒரு வைசர், பெரிய வைசர் விண்ட்ஷீல்டு அவைலபிளாக இருங்க. இந்த வண்டி நம்ம ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக 3,85,000 தான் கேட்குறோம். மார்க்கெட்டில் பெனிலி 600 கிடைக்க மாட்டேங்குது. நம்மகிட்ட ஒரு டாப் கிளாஸ் கண்டிஷனில் ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட்டில் தாங்க பெனிலி 600 அவைலபிளாக இருக்குது. வண்டி ஷோரூம் கண்டிஷன், எக்ஸாஸ்டோட கேட்கலாம். வண்டி வேறு லெவலில் இருங்க. எடுக்கிறவங்களுக்கு 100% ஒர்த்தான கண்டிஷனில் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் பெனிலி 600 கிடைக்காது. நம்ம செல்வி மோட்டார்ஸில் டியூக் கலெக்ஷன் எப்பயுமே ஒரு வெறித்தனமாக இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டிக்கு மேலேயே இருக்குது டியூக் கலெக்ஷன் மட்டுமே. டியூக் 200ல் ஜஸ்ட் 89லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருங்க. 89,000 1,95,000 வரைக்கும் இருக்குது டியூக் 200. அதுக்கப்புறம் டியூக் 250, டியூக் 390 சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. இந்த வீடியோவில் எல்லா வண்டியும் காட்டுறேன். வெறும் 89,000 தாங்க வரும். டியூக் 200 89,000 மட்டும்தான் வரும். இஎம்ஐ ஆப்ஷன் பண்ண முடியாது, ரெடி கேஷ் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் BS3 மாடலில் டியூக் 200ங்க 1,38,000 பட்ஜெட் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி இருக்குது BS3லேயே 1,45,000 பட்ஜெட் வரும். அதுக்கப்புறம் 2019 மாடலுங்க BS4 வண்டி ஒரு 50,000 இனிஷியலாக பே பண்ணுங்கள். இந்த வண்டி இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுவும் 2019 மாடல் தான், BS4 வச்ச இன்ஜின் தான். ஒரு 45,000 இனிஷியலாக பே பண்ணிங்கன்னா இந்த வண்டி இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். இது 2020 ரிஜிஸ்டர் BS4 வெஹிக்கிள் தாங்க, டியூக் 200 தான். ஒரு 50,000 இனிஷியலாக இந்த வண்டிக்கு பே பண்ணுங்கள், பேலன்ஸ் இஎம்ஐ பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் BS6 மாடலுங்க, இதுக்கு ஒரு 30,000 பே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டியூக் 2019 மாடல் செகண்ட் ஓனருங்க 1,39,000 ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு ஆஃபர் மாதிரிங்க. 1,39,000 2019 மாடலுங்க. ஒரு 30,000 இனிஷியலாக பே பண்ணி இந்த வண்டி நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். அப்புறம் 2018 மாடல் டியூக் 200 அவைலபிளாக இருக்குது. டியூக்லேயே 125 அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் டியூக் 250 அவைலபிளாக இருக்குது. டியூக் 250 அவைலபிளாக இருக்குது. ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன் இருங்க. மினிமம் டவுன் பேமெண்ட்டாக ஒரு 50,000 60,000 இருந்தாலே போதுங்க. இங்கே இருக்கிற எந்த டியூக் வேணால் நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். சென்னை ஐடி ப்ரூஃப், சிபில் ஸ்கோர், உங்கள் ப்ரொஃபைல் க்ளீனாக இருந்தால் மட்டும் போதுங்க. இவ்வளோ தானே கலெக்ஷன் கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க. இன்னும் ஏகப்பட்ட வண்டி இருக்குது. சொல்லி என் வாயிலாக வலிக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் R15 வெர்ஷன் 4 இருக்குது, ரெட் கலரு. GT 650 அவைலபிளாக இருக்குது. 2024 மாடலுங்க, அப்படியே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அப்புறம் டியூக் 200லே 2000 பிராண்ட் நியூ கண்டிஷனில் வெறும் 5,000 கிலோமீட்டர் டிரைவனான பஜாஜ் NS 400 Z வேரியண்ட்டுங்க. அப்புறம் டாமினரில் ஒரு 3-4 வண்டி இருக்குங்க. டாமினர் 400 அவைலபிளாக இருக்குது. 250 ஒரு 3 வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குங்க. டாமினர்லாம் ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 30,000 35,000 இருந்தாலே போதும், இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். சென்னை ஐடி ப்ரூஃப், சிபில் ஸ்கோர், உங்கள் ப்ரொஃபைல் க்ளீனாக இருந்தால் மட்டும் போதும். RC 390 10ல் நம்ம செல்வி மோட்டார்ஸில் RC 390 எல்லா மாடலும் அவைலபிளாக இருக்குங்க. BS3, BS4, BS6 எல்லா மாடலும் அவைலபிளாக இருக்குது. நம்ம BS3லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது 2017 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப் ரிஜிஸ்டர் வெஹிக்கிள்ங்க. வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு தான் 100% ஒர்த்தான கண்டிஷனில் இருங்க. எடுத்திங்கன்னா அப்டேட் ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் RC 390 BS3 மாடல் கிடைக்கவே மாட்டேங்குது. நம்மகிட்ட ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் அவைலபிளாக இருங்க. இந்த வண்டிக்கு இஎம்ஐ ஆப்ஷன் பாதிக்கிட்ட டவுன் பேமெண்ட் கட்டினா தான் இஎம்ஐ பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு BS3 RC 390 இருக்குது. இது 2016 மாடல் செகண்ட் ஓனரு. இதுவும் ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட் தான் வரும். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். குவாலிட்டியான RC 390 தட்டி தூக்கி எடுத்துகிட்டு போயிடலாம். லேட்டஸ்ட்டு RC 200 அவைலபிளாக இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 30,000 இனிஷியலாக இருந்தால் போதுங்க. இந்த வண்டியில் நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். சென்னை ஐடி ப்ரூஃப், சிபில் ஸ்கோர், உங்கள் ப்ரொஃபைல் க்ளீனாக இருந்தால் மட்டும் போதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அப்புறம் RC 200லேயே BS6 மாடலில் ஓல்டு ஷேப்புங்க. ஜஸ்ட் ஒரு 50,000 இனிஷியலாக பே பண்ணுங்கள். இந்த வண்டி இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். டியூக் 200க்குலாம் வெறும் ஒரு 30,000 இனிஷியல் இருந்தாலே போதுங்க. இந்த வண்டி நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு வண்டியுமே நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட்டில் RC 125 சேல்ஸ் தராங்க. வெறும் 1,20,000 RC 125 2020 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் ரிஜிஸ்டர் வெஹிக்கிள்ங்க. ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக கோட் பண்ணுறேன்.
ஒரு 20,000 இனிஷியலாக இருந்தால் இந்த வண்டி நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். சென்னை ஐடி ப்ரூஃப் மஸ்ட்டுங்க. அப்புறம் BS4ல் RC 390ங்க. 2017 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் டிஜிஸ்ட் வெஹிக்கிள்ங்க. லெஸ் கிலோமீட்டர் டிரைவனு, ஜஸ்ட் 20,000 கிலோமீட்டர் டிரைவனுங்க. சிங்கிள் ஹேண்ட் மெயின்டைன் வெஹிக்கிள் தான். இந்த வண்டி நம்ம ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக 2,25,000 கோட் பண்ணுறாங்க. நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக கோட் பண்ணுறேன் இன்றைக்கி இருக்கிற டிமாண்டுக்கு. ஒரு பாதி வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் டியூக் 250 நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. 2022 மாடல் 21 மாடல் சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. டியூக் 250லேயே ஒரு 4-5 வெஹிக்கிள் கிட்ட நம்ம செல்வி மோட்டார்ஸில் அவைலபிளாக இருங்க. மினிமமாக ஒரு 50,000 இனிஷியலாக இருந்தால் போதும். நீங்கள் பேலன்ஸையுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கூகுள் மேப்பில் செல்வி மோட்டார் சைதாப்பேன் போடாலே நம்ம ஷாப்போட லொக்கேஷன் வருங்க. J1 போலீஸ் ஸ்டேஷன் போகிற வழி பஜார் ரோட் சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டாலே நம்ம ஷாப்போட லொக்கேஷன் வரும். நெக்ஸ்ட் 2 குவாலிட்டியான NS 200 10ல் 2018 மாடல், இது 2023 மாடலுங்க. ரெண்டுமே ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. BS4 மாடல் இன்றைக்கி இருக்க மார்க்கெட்டில் BS4 மாடலே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கிட்ட குவாலிட்டியான ஒரு வெஹிக்கிள் அவைலபிளாக இருங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 25,000 உங்கள் கையில் இனிஷியலாக இருந்தால் போதுங்க. இந்த வண்டி நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் 6,000 கிலோமீட்டருங்க. ஜஸ்ட் 6,000 கிலோமீட்டர் டிரைவன் ஆனால் NS 200 2023 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் டிஜிஸ்ட் வெஹிக்கிளுங்க. பைக் அப்படியே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறவங்க தானே 100% ஒர்த்து. நியூ வெஹிக்கிளுக்கு பதிலாக இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அவ்வளோ நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு ஒரு 25,000 இனிஷியலாக இருந்ததுன்னா போதுங்க. இந்த வண்டி நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிட்ட R3 இருக்குது. நம்ம TTF வாசன் கேட்டிருக்காரு, அதனால தான் இது ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். R3 இருக்குது. R15ல் ஒரு நல்ல கலெக்ஷன் இருங்க. வெறும் ஒரு 25,000 30,000 இருந்தால் போதும். நம்மகிட்ட இருக்க R15ல் நீங்கள் எது வேணால் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். குவாலிட்டியான R15 தேடிட்டு இருக்கீங்களா? நம்ம செல்வி மோட்டார்ஸ்க்கு டேரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டிக்கு மேலேயே இருக்குது. R15 வாங்கணுமா, அதுவும் யூஸ்டு பைக் வாங்கணுமா, டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு 30,000 ஒரு 35,000 40,000 இருந்தாலே போதுங்க. நீங்கள் இருக்கிற எந்த R15 வேணால் நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். சென்னை ஐடி ப்ரூஃப் சிபில் ஸ்கோர் உங்கள் ப்ரொஃபைல் க்ளீனாக இருந்தால் மட்டும் போதுங்க. ப்ளூ கலர் இருக்குது. ப்ளூ கலரில் 2 வண்டி இருக்குது. ஒயிட் கலர் அவைலபிளாக இருக்குது. டார்க் நைட் அவைலபிளாக இருக்குது. எம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. திருப்பி ப்ளூ கலர், திருப்பி எம் வேரியன்ட், சாரிங்க, இதுவும் திருப்பி 2 எம் வேரியன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் V3ல் இருக்குது. V3ல் Sல இருக்குது. ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன் இருக்குங்க R15லேயே. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வண்டியை தட்டி தூக்கி எடுத்துகிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷன் அடிப்பா. 2 எம் வேரியன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் V3ல் இருக்குது. V3ல் Sல இருக்குது. ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன் இருக்குங்க R15லேயே. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வண்டியை தட்டி தூக்கி எடுத்துகிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷன் அடிப்பா. ராயல் என்ஃபீல்ட்லேருந்து இன்டர்செப்டார் 650 இருக்குங்க. 2023 மாடல், சாரி 2021 மாடல். வெறும் 6,000 கிலோமீட்டர் டிரைவனுங்க. அப்படியே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5,000 கிலோமீட்டர் டிரைவனான டியூக் 200 இருக்குது. 11,000 டிரைவனான GT 650 இருக்குது. எல்லாமே ஒரு டாப் மேட்சான கண்டிஷனில் இருக்குங்க. R15ல் வெர்ஷன் 2 இருக்குது. NS 400 ஜெட்டுங்க. அப்படியே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. வெறும் 5,000 கிலோமீட்டர் டிரைவனான NS 200 இருக்குது. அப்புறம் வெறும் 6,000 கிலோமீட்டர் டிரைவனான டாமினர் 400 இருக்குது. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் டாமினர் 400 இருக்குது. R15 வெர்ஷன் 3 இருக்குது. டாமினரில் 250லேயே ஒரு 4 வெஹிக்கிள் கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. அப்புறம் ராயல் என்ஃபீல்டில், அப்புறம் ஹோண்டா CB 350 அவைலபிளாக இருக்குது. அப்புறம் NSல ஒயிட் கலரில் இங்கே ஒரு வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ப்ளூ கலர் ஒரு வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. SD ரோட் ஸ்டாரும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. MTயில் இப்போ தான் கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாக இருந்துச்சு. இருக்கிற வண்டி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. RS 200 அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் TVSலேருந்து அப்பாச்சி RR 310லேயே ஒரு 3 வெஹிக்கிள் அவைலபிளாக இருங்க. டாப் நாச்சான கண்டிஷனில் இருக்கும். ஒரு 50,000 இனிஷியலாக பே பண்ணுங்கள். இஎம்ஐயில் எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த வண்டிக்கெலாம் ஜஸ்ட் ஒரு 25,000 இனிஷியலாக பே பண்ணுங்கள். பேலன்ஸ் இஎம்ஐ பண்ணி கொடுத்துடலாம். ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு 390 பார்த்துடலாம். 390ல் ஒரு 3 வெஹிக்கிள் கிட்ட இப்போதைக்கு கரண்ட் அவைலபிளாக இருக்குது. அட்வென்ச்சர் 390X 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குங்க. 2 வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே X வேரியன்ட்டு. லெஸ் கிலோமீட்டரு. ஒன்று 6,000, ஒன்று 7,000ங்க. 23 மாடல் ஒன்று, 24 மாடல் ஒன்று. லெஸ் கிலோமீட்டரு. ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. மினிமமாக ஒரு 50,000 இனிஷியலாக பே பண்ணிட்டு அது இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். அப்புறம் NS 200 BS4 மாடலுங்க. இது வெறும் 20,000 இனிஷியலாக பே பண்ணுங்க. பெனிலி பார்த்தாச்சு. அப்புறம் மீட்டியர் 350ல் பிளாக் அவைலபிளாக இருக்குது. ஒயிட் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 25,000 30,000 பே பண்ணாலே அதில் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். கிளாசிக் 350 ரீபான் வேரியன்ட்டு. ஒரு ஷோரூம் கண்டிஷனு. 2023 மாடல் சிங்கிள் ஓனருங்க. வெறும் ஒரு 50,000 இனிஷியலாக பே பண்ணுங்க. இதுவும் பேலன்ஸ் இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்றேன். அப்புறம் அண்டர் 350 ஒரு 2 வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. மினிமமாக ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் பண்ணாலே அது இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். டியூக் 200
டியூக் 390ல ஒரு 3 வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன் இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். கூகுள் மேப்பில் செல்வி மோடா செய்தா பின் போட்டாலே நம்ம ஷாப்போட லொக்கேஷன் வருங்க. உங்கள் யூஸ்டு பைக்கை விற்கணுனாலும் டேரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வாங்க. மார்க்கெட்லேயே ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் எடுத்துகிட்டு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனுங்க. நம்மகிட்ட வண்டி விற்றா வித் பில்லோட கொடுத்துருவோம். வாங்குறவங்களுக்கு 100% நேம் ட்ரான்ஸ்ஃபர் கேரண்டோட பண்ணி கொடுத்துடலாம். ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன் இருக்குது. ஒரு தரமான யூஸ்டு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணுமா, நம்ம செல்வி மோட்டார்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஃபோன் கால்ஸ் அவ்வளோவா இது பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நேரில் வண்டி பார்த்துட்டு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஃபோன்லேயே பேசிட்டு இருந்தால் அந்தளவுக்கு ஃபீல் இருக்காது. நீங்கள் நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா டெஸ்ட் ட்ரைவ் எடுங்க. பிடிச்சிருந்தா அப்படியே தட்டி தூக்கி எடுத்துகிட்டு போயிடுங்க. வாங்குறவங்க ஃப்ரெண்டு யாராவது தெரிஞ்சாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம செல்வி மோட்டார்ஸ்னு வந்து வண்டி எடுக்க சொல்லுங்கள். ஸ்டே இன் பீஸ். பாய்.